Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 1.5 வயது குழந்தை சில மணி நேரங்களிலேயே உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு அங்கன்வாடியில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. வள்ளிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த செவிலியர் ரமணி தலைமையிலான குழுவினர் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். இதில் விக்னேஷ் கிருத்திகா தம்பதியின் 1.5 வயது குழந்தையான பூபேஷ் தடுப்பூசி போட்ட 6 மணி நேரத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த நாள் காலை குழந்தை மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டது என தெரிவிக்கப்பட்டதால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். என் குழந்தைக்கு நேற்று காலைல 10 மணிக்கு தடுப்பூசி போட்டுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்தான். நைட் 2 மணி வரையும் கூட நல்லா தான் விளையாடிக்கின்னு இருந்தான். அதுக்கப்புறம் காலையில் வெடிகாலம் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது உயிர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போனால் அங்கே எந்த இதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டாண்ட தூக்கின்னு வந்துட்டு மறுபடியும் இப்போ அடுக்கு மேலே தூக்கின்னு போய்க்கிறாங்க. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. காய்ச்சல் இருந்துச்சு, அவங்க டானிக் கொடுத்தாங்க, அதை குடிப்பாட்டணும். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தான் குழந்தை. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போயிட்டாங்க. டாக்டர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலாங்க. குழந்தை உயிர் இல்லை, இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தூக்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போனாங்க. வாணியம்படி ஜிஹெச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனாக்கா அங்கேருந்து அடுக்கம்பரை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனாக்கா அங்கே யாரையும் உள்ளே விட மாட்டேன்றாங்களாம். செக் பண்ணிட்டு நாங்கள் அமுச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வயசு குழந்தை போனேசி என்ற ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. அது திடீர்னு அன்னைக்கு சாயந்தரம் வரலாம் சௌகரியமாக இருந்துக்குது. அதுக்கு மேல்பட்டு ஜுரம்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. வாணியம்பாடி ஜுரம்னு சொல்லி அதை அங்கேயே டெத் ஆகிட்டுக்குது. அது எந்த அளவுக்கு தடுப்பூசியில் ஃபால்ட்டா இல்லை சுகாதாரத்துறை எதனா தப்பு பண்ணிக்குதா, அந்த ஊசி மருந்தினுடைய தன்மை என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்குண்டான விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்.